காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஐபியை வந்து நம்ம கோல்ஸோட அட்டாச் பண்ணணும். இந்த கோல்ஸ் அது நிறைய பேர் பண்றது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த ஆன்லைன்ல பார்த்துட்டு அவங்க அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர நம்ம கோல்ஸ் இதுதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், இதுதான் என்னுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுன்றது இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்ஸையும் ஃபிட் பண்ணுறதே கிடையாது. அப்போ என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு ஒரு எமோஷனல், ஒரு மணியை பார்த்ததும் இம்மிடியேட்டாக அவங்க ஒரு இனிஷியலாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ஸில் கோல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு ஒரு எமோஷனலாக ஒரு கார் வாங்கணும்னா என்கிட்ட தான் மணி இருக்கே, அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணினாலே உங்களுடைய கோல்ஸுக்கும் இதையும் சீரியஸாக பார்த்தாலே நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவீங்களே தவிர இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுலேருந்து நீங்கள் மணியை ஃபுல் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதே கிடையாது. ஒரு காலத்தில் அவங்க ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது ஹார்ட்லி ஒரு 5% அவங்களோட இன்கம்ல இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையே அவங்க லைஃப் லாங் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஓவர் த பீரியட் அவங்களோட இன்கம் ரைஸ் ஆயிருந்தா கூட அந்த 5,000லேயே தான் ஸ்டிக் ஆயிருப்பாங்க. நம்மளுடைய டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நார்மலாக 1000 rupeesலேருந்து 5,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவங்க தான் நிறைய ஹியூஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு 5,000 நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதுல தப்பில்லை, ஆனால் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க்கக்கூடிய ஹியூஜ் மிஸ்டேக்ஸ். ஸோ எவ்ரி இயர் பீரியாடிக் ரிவ்யூவும் இருக்கணும். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5% ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை எவ்ரி இயர் நீங்கள் உங்களுடைய ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது எஸ்ஐபின்ற ஒரு டூலோட எனேபிளரோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ்லையோ இல்லை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ நாள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும், இல்லை எத்தனை மந்த் இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரி, ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா ஜென்யூனாக அட்லீஸ்ட் 5 years, minimum 5 years, not maximum 5 years, minimum 5 years. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 years நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஈக்விட்டியா கன்சர்வேட்டிவா என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எதுவுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 5 years அதுக்கு கீழே இருந்ததுனாக்கா நீங்கள் அதோடைய ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மினிமம் நான் ரியலிஸ்டிக்காக ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்கணுன்னா ஸோ இட் இஸ் அ மினிமம் 5 years அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரணும். அதுக்கு முன்னாடி நான் 5 yearsக்கு முன்னாடி நான் 3 yearsல எடுப்பேன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி போர்ஷன்ஸ்க்கு வரவே வராதிங்க. அதுக்கு வேறு வேறு ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க தவிர ஈக்விட்டிக்கு வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 years ஆகுது டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ வரக்கூடிய ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 2025 ஒரு ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியா ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக ஈக்விட்டி மார்க்கெட்டில் வரீங்கன்னா எப்பயுமே ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ப்ரொலாங் த பீரியட் ஒரு 2 to 3 yearsக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றதும் மார்க்கெட் வலட்டிலிட்டின்றதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக ஒரு திமேட்டிக்கில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப்பில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு இமிடியேட்டாக தயவுசெய்து ஃபஸ்ட் இன்வெஸ்டர் பண்ணிடாதீங்க. ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட்டில் அதோடைய போர்ட்ஃபோலியோடைய மார்க்கெட் சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். ஓவர் த பீரியட் ஒரு 2 to 3 yearsக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்மால் கேப் ஒரு மல்டி அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள போங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் அப்படின்றது வாலட்டிலிட்டி இஸ் அ ரிஸ்க் அப்படின்றத விட நீங்கள் வாலட்டிலிட்டின்ற டைமில் வந்து நீங்கள் மணியை மார்க்கெட் டவுன் ஆகும்போது மார்க்கெட் சைக்கிள் ஒரு 15% டவுன் ஆகும் போது பேனிக் ஆகுறீங்கல்ல, அதுதான் வாலட்டிலிட்டியோட ரிஸ்கே தவிர அதோடைய வாலட்டிலிட்டி ரிஸ்க்குன்றது எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. எவ்ரி டைம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 5% to 10% கரெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா
ஒரு 2 to 3 years நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு அக்ரெசிவ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு ஸ்மால் கேப் திமேட்டிக் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நல்ல வெல் ப்ரொஃபைல் ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அதை கைடன்ஸ் கிடைக்கும் போது இந்த மார்க்கெட் சைக்கிளோடைய வாலட்டிலிட்டி ரிஸ்க் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு பேனிக் ஆக மாட்டீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த மாதிரியான ஒரு டவுன் சைடான மார்க்கெட் ஃபாலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும். இது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கான அட்வைஸ் வந்து இனிஷியலாக எப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணமோ நான் சொன்ன மாதிரி அக்ரெசிவில் போங்க. அதை பியாண்ட் தட் அதை தாண்டி ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போனீங்கன்னா இதோடைய ஒர்க்கிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் பேனிக் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடுவீங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இதை எக்ஸ்பீரியன்ஸில் ஓவர் த பீரியட் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ எஸ்ஐபி அப்படின்றது வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நான் அதில் வந்து எவ்வளோ நாள் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா சூஸ் எ குட் ஃபண்ட், ரீசனபிள் ஃபண்ட் அப்படின்னா என்னுடைய பார்வையில் இட் வில் பீட் அண்ட் த பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் ஓவர் த 3 to 5 years உடைய ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கல ஓவர் ஃபர்ஸ்ட் 2 years ஃபிக்ஸட் இன்கம்மை கூட பீட் பண்ணாத ரிட்டர்ன்ஸை ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நம்ம பேனிக் ஆக வேண்டாம். இது எப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்றது இட்ஸ் எ குட் எனேபிளர். ஸோ இட் எனேபிள்ஸ் த மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் எஸ்ஐபி. ஸோ இதை வந்து எப்போ பார்க்கலான்னா யூ ஹாவ் டு ஸ்டிக் ஆன் த லாங் டேர்ம் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அது லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸோட இருக்கும் போது தான் நீங்கள் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் ஃபஸ்ட்டு 2 yearsல ஒரு எஃப்டியை விட ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணாத ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால you have to stick on the long term. Automatically you see the magic of compounding. இன்னைக்கு மார்னிங் ஒரு கிளைண்ட் இன்வெஸ்டர் வந்திருந்தாரு. அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார். நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்போ எனக்கு வந்து நான் இனிஷியலாக எனக்கு வந்து ஒரு 20 yearsல எனக்கு அல்லது 20 yearsல எனக்கு 10 crore கார்பஸ் வேணும். ஆனால் நான் என்னால் 10,000 தான் பண்ண முடியும். நான் இது 20,000 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓவர் த பீரியட் அப்படிங்கிறாரு. ஸோ வெதர் நான் சேம் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லைனா வேரியஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எனக்கு தேவையான ஒரு 10 crore கார்பஸ் கிரியேட் பண்ணோன்னா இந்த அமௌண்ட் எனக்கு சஃபிஷியண்ட்டா, இதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. சரி, கண்டிப்பாக பாருங்கள் 10,000, 20,000 அண்ட் 30,000 வரையும் நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. பட் அவருக்கு 10 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னா நம்மளோட அசம்ஷனும் ரியாலிட்டியும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிறது கிடையாது. நமக்கு ஒரு ட்ரீம் செட் பண்ணிப்போம், ஆனால் என்னுடைய மணி எவ்வளோ இருக்கோ இதில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி அது ரெண்டுமே ஒரு சைக்கிளில் உங்களுக்கு கனெக்ட் ஆக முடியாது. இப்போ இந்த பர்சனுக்கு என்னுடைய கைடன்ஸ் ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட அவர் பர் மந்த் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் 10,000லேருந்து ஓவர் த பீரியட் தான் அவர் 30,000 வரையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு தேவையான கார்பஸ் வந்து 10 crores in another 20 years. ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது தான் ரியாலிட்டியும் அசம்ஷனும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிறது இல்லை, நாட் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நமக்கு அவருக்கு தேவைன்னா 12% ரிட்டர்ன்ஸில் வேணும்னா கூட உங்களுக்கு 1 lakh அவர் பர் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அலாங் வித் 5 to 10% அவர் ஸ்டெப் அப் கம்பல்சரியாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவருடைய 10 crore ஸ்ட்ரீமை ரீச் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனோ நம்மளோட எக்ஸ்பென்சஸோ நம்மளோட இன்கம்மோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனோ இது எல்லாமே என்றைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இல்லை அலாங் வித் த மார்க்கெட்டோடைய கண்டிஷனும். அப்போ எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத போது நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் என்னோட 10 crore கார்பஸை கிரியேட் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட் என்ன அப்படின்னு ரீசனபிள் அமௌண்ட் நீங்கள் 1 lakh அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணிட்டு இருந்தால் ஆல்மோஸ்ட் 10 crores வந்து அந்த பர்சன் இன்வெஸ்டர் 20 yearsல ரீச் பண்ண முடியும். ஸோ அலாங் வித் த இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிக்கவே முடியாது. அதே சமயத்தில் டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ அவங்க அசெட் அலோகேஷன்ஸையும் பிளான் பண்ணியாக இருக்கணும். இது எல்லாமே அவர் கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரோட ட்ரீம்ஸை ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டே டியூன் வித் அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from அனிதா மோகன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.